வணக்கம் பவ்யா. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று திருச்சி வருகிறார். திருச்சி ஜோசப் கல்லூரி மைதானத்தில் பிரம்மாண்டமான நன்றி தெரிவிப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. அதாவது நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை பெரம்பூர் கிழக்கு மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் பெரும் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து அவர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து தனது திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நேரில் நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இன்று மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வருகிறார். அவருக்கு தமிழக வெற்றிகள அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. விமான நிலையத்திலிருந்து புறப்படும் முதல்வர் ஜோசப் விஜய் டிவிஎஸ் டோல்கேட், பால்பண்ணை, சஞ்சீவ் நகர் வழியாக தனது பிரத்யேக வாகனத்தில் பொதுமக்கள் மத்தியில் நன்றி தெரிவித்தபடி செல்கிறார். முதல்வர் செல்லும் வழியெங்கும் பொதுமக்கள் அவரை பார்ப்பதற்கு வசதியாக சாலைகளின் இருபுறமும் இரும்பு தடுப்புகளை காவல்துறையினர் அமைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள திருச்சி புனித ஜோசப் கல்லூரி மைதானத்திற்கு செல்லும் முதல்வர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான பந்தலின் முகப்பு பகுதியில் தனது வாகனத்தில் இருந்தபடி பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றுகிறார். புனித ஜோசப் கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அமர்வதற்கு பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டு சுமார் 7500 நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர், மருத்துவ உதவி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. முதல்வரை வரவேற்கும் விதமாக விமான நிலையத்திலிருந்து ஜோசப் கல்லூரி வரை வழிநெடுகிலும் தாவேக்க குடிக்கம்பங்கள் நடப்பட்டு ஆங்காங்கே பிரம்மாண்டமான சுவர் விளம்பரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. முதல்வர் பேசும் இடம் மற்றும் அவர் பயணிக்கும் பாதையில் சுமார் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காவல்துறையின் வழிகாட்டுதல்படி, அதாவது QR குறியீட்டுடன் கூறிய நுழைவுச்சீட்டு பெற்ற 5000 பேருக்கு மட்டுமே மைதானத்தில் அனுமதி வழங்கப்படுகிறது. பாதுகாப்பு காரணமாக கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், பள்ளி மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உடல்நலம் குன்றியவர்களுக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்க அனுமதி இல்லை. மேலும் மாநகர் பகுதியில் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறக்க முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் வருகையொட்டி திருச்சி மாநகர் பகுதியில் தற்காலிகமாக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. விழாவிற்கு வரும் வாகனங்களை பொதுமக்களுக்கு போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படாத வகையில் ஒதுக்கப்பட இடங்களில் மட்டுமே நிறுத்த வேண்டும் எனவும், இந்த நெரிசலற்ற நிகழ்விற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது திருச்சி மாநகர் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் வருகையொட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் காலை 10 மணி முதல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் செல்ல அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது.